மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, நன்மை என்ன, தீமை என்ன, அவங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல வந்திருந்தாக்க அவரும் மக்களை பத்தி ஏதோ ஒரு வரி 2 வரி பேச முடியும், சிந்தித்து செயல்பட முடியும். அவர் வந்தது ஏதோ டைம் பாஸ்க்கு பிக்னிக் போற மாதிரி வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை வந்துட்டு போறாரு. அவருக்கு எப்படி மக்களை பத்தி பேச முடியும்? உண்மையிலேயே இவ்வளோ மோசமான ஒரு தற்குறியா இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்ன யாரை பற்றி சொல்கிறேன்னு நம்ம பேசுகிறங்க பார்வையாளர்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. தற்குறிகளின் தலைவன் அவரை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தானாக சிந்திச்சு பேச முடியலன்னு தான் எழுதி கொடுத்து இதை போய் பேசுப்பா, இந்த பேப்பரில் இருக்கிறத அப்படியே படித்து காட்டுப்பா போதும் என்று சொல்லி எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டர் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்கிரிப்டர் எழுதி கொடுக்கறத அதை கூட தப்பு இல்லாமல் பேச முடியல. ஏன்னா அங்கே இயக்குனர் இல்லை தப்பாக நடிச்சிட்டா கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்து நடிக்க வைக்கிறதுக்கு இயக்குனர் இல்லை. அது திரையிலியா இருந்தாக்கா, அது ஷூட்டிங்காக இருந்தாக்கா அங்கே போயிட்டு இயக்குனர் சொல்கிறபடி தப்பாக நடிச்சிட்டாக்கா கட் சொல்லிடுவாங்க. இங்கே கட் சொல்ல வாய்ப்பு இல்லை. மக்கள்கிட்டன்னு வந்துட்டாக்க இங்கே கட் சொல்ல முடியாது. அதனால் அவருடைய சுயரூபம் வெளியே வந்துருச்சு, உளறல்கள் வெளியே வந்துருச்சு. ஒரு வார்த்தை தப்பு இல்லாமல் பேச முடியல, உச்சரிப்பு வரமாட்டேங்குது. இந்த நடிகன்றத கரெக்டாக பக்காவாக இன்னைக்கு நாமக்கல்ல தற்கறிகளோட தலைவன் உளறி வச்சுட்டு போயிட்டாரு. என்னம்மா உளர்றாரு, வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி என்னம்மா கூவுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி என்னம்மா உளர்றாரு. ஒரு வரி ஒரு எழுத்து ஒன்று மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியல. என்ன இவர் வரத்து அவருடைய கருத்தை பேசணும். எழுதி கொடுக்குறாங்கல்ல, அவங்களோட கருத்து, அவங்க கட்சியோட கொள்கை என்ன, அதை பற்றி பேசணுன்னு கூட எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்டர்களுக்கு அது கூட தெரியல. இவர் தான் தற்குறியா இருப்பாருன்னாக்க அந்த எழுதி கொடுக்குறவங்களும் இவரோட மோசமான தற்குறியா போயிருக்கிறாங்க. எப்போ காசு கொடுத்து தான் வச்சிருக்கிற ஒரு பிரில்லியண்டாக பார்த்து வைக்க மாட்டீங்களா? கரெக்டாக எழுதி கொடுக்குறவங்கள பார்க்க மாட்டீங்களா? அது என்ன மீடியாவுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் எதிர்கட்சிங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் வரல வெளியே வந்தாச்சு. போன டைம் பேசும்போது அங்கிள்னு சொன்னால் கோவப்படுறாங்க, வேணாம். அப்போ எதிர்கட்சிங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டாக்க நாங்கள் சாப்பிட்றது, தூங்குறது, பிள்ளைங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், உணவு கொடுப்போம், மருத்துவம் கொடுப்போம், மொத்தமாக சொல்லிட்டு போனால் அது என்ன அர்த்தம்? உங்கள் கொள்கை என்ன? நாங்கள் வந்தாக்க கல்வியில் பிள்ளைங்களை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு இந்த திட்டத்தை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க, தமிழ் புதவன் திட்டம்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. கல்வியில் முன்னணி மாநிலமாக கொண்டுட்டு வரத்துக்கு அந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸு சுகாதாரத்துறையில் திமுக அரசாங்கம் கொண்டுட்டு வருது. அந்த மாதிரி மருத்துவத்தில் நாங்கள் வந்தோமாக்க இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கே போய் மருத்துவ சிகிச்சை கொடுப்போம், அல்லது டிவிஷனுக்கு ஒரு மருத்துவமனை கட்டுவோம், எளிய முறையில் மக்களை போய் சேர்க்குற மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பீங்க, மக்கள் நல திட்டங்களை செய்வீங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் போன மீட்டிங்லேயே பேசிட்டோம். இந்த மீட்டிங்கில் என்ன அதையே தான் சொல்லுவோம். புதுசாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக சொல்லிடுவா, எங்கள் செவ்வாய் கிரகத்தில் போய் ஐடி கம்பெனி கட்டுன்னு சொல்லட்டுமா? ஒன்றுமே தெரியல, தற்குறி. சரி, உள்ளே இருந்தால் தான், மூளையில் இருந்தால் தான் வெளியே வரும். அதுவும் இல்லை, உச்சரிப்பாவது ஒழுங்காக சொல்ல முடியுதுதான்னாக்க என்ன உச்சரிப்பு சொல்கிறாருன்னு பாருங்க. டிவிகே ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் அறிக்கையில் சொல்வோங்கிறதுக்கு செல்வம், மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க, சொல்வோம்.
பொருந்தா கூட்டணிங்கிறதுக்கு பிறந்தா கூட்டணி. ஒரு உச்சரிப்பு ஒழுங்க வர மாட்டேங்குது. தற்குறி ஒண்ணுமே தெரியல. சுப்பராயன்றதுக்கு சுப்பராயன், அந்த உச்சரிப்பு கூட வர மாட்டேங்குது. உணர்ச்சி ஊற்ற அப்படிங்கிறதுக்கு மட்டும், சாரி மண்ணும் அப்படின்றாரு. ஒரு ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை சரியா வர மாட்டேங்குது. மருத்துவமனைன்றதுக்கு என்று சொல்லி அப்படியெல்லாம் திக்கிறாரு. இறுதியா ஒரு போடு போட்டாரு பாருங்க, மீண்டும் டிவிக்கே ஆட்சி அமைய வேண்டுமா? தாங்க முடியல. டிவிக்கு ஆட்சி அமைய வேண்டுமான்னு கேட்டுட்டாரு. மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க, இல்ல திமுக டிவிக்கு ஆட்சி இப்ப அமைக்கிறோம்னு சொல்றோம். அப்படி வார்த்தைக்கு வார்த்தை உளறல்கள். ஒரு வார்த்தை அவரால் பேச முடியல. கிட்னி திருட்டு நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை பற்றி எப்படி பேசணும், மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி தெரியாம சொல்றாங்க. யாரோ சொல்றாங்களாம். ஒரு ஆதாரத்தோட பேசணும், புள்ளி விவரத்தோட பேசணும். ஒரு தலைவரே இப்படி தற்குறியா இருந்தாக்க அந்த ரசிகர்கள் மாநாட்டில் சேரெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க. ரசிகருங்க ஏறக்குறைய ஒரு 50-60,000 சேருக்கு மேலே உடச்சி போட்டாங்க. இந்த நாமக்கல் கூட்டத்தில் என்னன்னா செருப்பாக கிடக்குது, அவ்வளோ செருப்பு. இப்போ இதையெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை தெரியுங்களா? எத்தனை பேருக்கு செருப்பு, எவ்வளோ செருப்பு கிடக்குது. ஒரு வேலை இவங்க இந்த தற்குறிகளோட தலைவன் எப்படியோ அதே போலத்தான் அந்த ரசிகர்களும் இருக்குதுங்க. ஒரு அறிவும் இல்லை. அப்புறம் அதிமுகவை பற்றி சொல்கிறாங்க. அம்மான்னு சொல்கிறீங்களே, அந்த அம்மா சொன்னபடி செஞ்சீங்களா என்று சொல்லி பேசுகிறாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னே சொல்லலை. அவங்களோட சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன மீறி செஞ்சாங்க, அதை பற்றிலாம் பேசவே இல்லை. பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் பேசுறாரு. திமுகவோட எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக போய் திமுகவை பேசினாரு பாருங்க, போட்டாரு பாருங்க ஒரு போட்டு. திமுக அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வச்சிட்டு இருக்கு, பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வச்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு திமுகவுக்கு போடுற ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு போடுற ஓட்டு, அதனால உஷாரா இருங்கன்றாரு. திமுக சொல்ற அதே ஸ்டாண்டை அவரும் எடுக்கிறாரு. எந்த விதத்துல அண்டர் கிரவுண்ட்ஸ் டீலிங் வச்சிருக்கிறாங்கன்னு எதையாவது ஒன்று மேற்கோள் காட்டி பேசணும்ல. திமுக இப்படி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு மறைமுகமா இப்படி அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க, எதையாவது ஒன்று மேற்கோள் காட்டி பேசணும்ல. சும்மா அப்படியே போற போக்குல அள்ளி தெளிச்சுட்டு போயிடுறது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. போன டைம் பேசும்போது சவால் விட்டு பேசினாரு. சபாநாயகர் ஐயா அப்பாவு வந்துட்டு பிஜேபியோட சப்போர்ட்ல தான் பேசுறாரு, இல்லைன்னா இப்படிலாம் பேச வாய்ப்பு இல்லை என்று சொன்னாரு. அதுக்கு வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கிற விதமா இவங்க வந்து பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங். இன்னும் திமுக தான் வந்து இந்தியாவிலேயே பிஜேபியை மோடியை நேருக்கு நேராக எதிர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிஜேபியும் திமுக தான் எங்களோட எதிரின்னு சொல்லுது, திமுகவும் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்களா பிஜேபியோட அந்த கொள்கை அடிப்படையில்? இல்லை அவங்க திட்டங்களை எந்த இடத்துலையாவது ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? புதிய கல்விக் கொள்கைக்கு நிதி கொடுக்கலன்னு உடனே 2252 கோடி நிதி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான், கையெழுத்து போட்டால் தான் நிதி கொடுப்பேன்னாங்க. நீ அப்பா 2250 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் நான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட மாட்டேன், என் மக்களை 2000 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போக மாட்டேன்னு
சவால் விட்டார். தமிழ்நாடு எப்பயும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லிட்டு மோடிக்கு நேரடியாக சவால் விட்டார். திமுகவை பார்த்து சொல்கிறாரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுருக்குறாங்கன்னு. அவருக்கு பயம் வந்துருச்சு. எதனால் சொன்னாருனாக்க, இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு தான் அதிகமாக இருக்குது, அதை திமுக தான் எதிர்க்குது, அதனால் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. நேற்று கூட கல்வியில் முன்னேறும் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசோட அந்த திட்டங்களால் மாணவர்கள் எப்படி பயனடைஞ்சாங்க என்று கண்ணீர் மல்க அவங்க எல்லாரும், அந்த மாணவிகள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உணர்ச்சி வயப்பட்டு கண்ணீர் மல்க அவங்களுடைய இந்த 1000 ரூபாய் பணம் எந்த விதத்தில் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் பணம் மட்டும் இல்லை, நான் முதல்வன் திட்டம், வெற்றி நிச்சயம் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் எப்படி அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்குன்ட்டு உணர்ச்சி பொங்க எழுச்சி உரையாக சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்த விஜய் இப்படியெல்லாம் உலகி கொட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாக்க டிவிகேவோட ரசிகர்கள் கூட நம்ப மாட்டாங்க. அப்படி வந்துட்டு ஒரு நகைச்சுவை, இவரெல்லாம் ஒரு ஹீரோன்னு நினச்சி நம்மளாம் மலைச்சி போயிருந்தோம். பார்த்தா ஹீரோவுக்கு லாக் இல்லை, டம்மி பீஸ் காமெடிகளுக்கு லாக் இல்லை. தற்குறி காமெடியன்கெல்லாம் ப்ரில்லியண்டாக தான் இருக்காங்க. இது தற்குறிகளோட தலைவனாக இருக்குது. இந்த தலைவன் தான் இப்படி இருக்குதுன்னா தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த தலைவனுக்கு மேலே தற்குறியாக இருக்குதுங்க. அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு, இதுங்க டிவிக்கேன்னு கற்றுக்கிட்டு இருக்குதுங்க. அது என்ன பேசுகிறாருன்னு கூட கேட்கல. பொது சொத்துக்களை உடைக்கிறது, சேதாரம் பண்ணுறது, இதுதான் இந்த ரசிகர்களோட வேலையாக இருக்குது. இந்த ஆளுகிட்ட போயிட்டு ப்ரெஸ்காரங்க மைக்கு நீட்டிக்கிட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டார். வாட் ப்ரோ, எப்படி ப்ரோ அவர் சந்திப்பார்? அவர் எழுதி கொடுத்ததுவே ஒழுங்காக பேச வரலையே, எப்படி ப்ரெஸ்ஸை சந்திப்பார்? அவருக்கு ஒரு பயம் வராதா? ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டாருனாக்கா அன்னைக்கே அவர் ஆட்டம் க்ளோஸு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு. வீக்கெண்டுன்னா வரேன்றாரு. வாட் ப்ரோ, அவர்கிட்ட போய் கேட்கலாமா, மைக்கு நீட்டலாமா? அவர் தற்குறிகளின் தலைவன். கூடிய சீக்கிரம் அவர் ஏதோ சினிமா துறையில் இருந்த வரைக்கும் ஆட்டாடி பாட்டு பாடி எல்லாத்தையும் கவர்ந்துக்கிட்டு இருந்தார். என்னைக்கு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் ஆனோன்னா வெளியே வர ஆரம்பித்தாரோ அவர் சாயம் முழுசும் வெளுத்து போயிடுச்சு. இப்போ வெளுத்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்க போகிறாரு. டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்க்கணும். இந்த தேர்தல் இவர் அடிக்கடி வெளியே வரணும். வீக்கெண்ட் மட்டும் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பயத்தினால வாரத்தில் ஒரு நாள் வராரு. அடிக்கடி இன்னும் வெளியே வந்தால் அவருக்கு அடிக்கிற அடி தெரியும். மக்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த தாவேக்கோட இந்த தற்குறி தலைவனோட நிலை என்னமாக போகுது என்று பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.